ஹரிராயாவை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக இந்தோனேசியாவில் 2 பயணிகள் ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்பவம் தொடர்பான காணொளியை @கேமரா புங்காவாஸ் எனும் சமூக ஊடக பயனர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவேற்றம் செய்ததை அடுத்து வைரலாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மேற்கு ஜாவா சுகாபூமி நகரில் பாருங்குடா டோல் சாவடிக்கு அருகில் சந்தேகிக்கும் வகையில் பயணித்த ஆம்புலன்ஸை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து சோதனையிட்டபோது அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. போக்குவரத்துக்கு எதிராக பயணித்த 2 ஆம்புலன்ஸ்களை அதிகாரிகள் தடுத்து சோதனையிட்ட வேளை அதில் ஒரு ஆம்புலன்ஸில் கவலைக்கிடமான நிலையில் நோயாளி ஒருவர் இருந்தார். மற்றொன்றில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த 2 நபர்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் தங்களின் தவறுக்காக அவ்விருவரும் மன்னிப்பு கேட்டதாகவும் மீண்டும் அதுபோல செய்ய மாட்டோம் என உறுதியளித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதனால் அவர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டு பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.